ஹலோ காய்ஸ். நம்ம இப்ப கார்த்திக் கதையில மார்ச் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பை பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? சோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச கிளிப்ஸை வந்து உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். சரி, வாங்க வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, பாத்தியாக்கா, அந்த டிரைவர் பையன் காரியத்தை சாதிச்சுட்டான். அம்மா மேல அன்னைக்கு பழிய போட்டு அந்த பரமேஸ்வரி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தினா. அம்மா அதனால அவ்வளவு பெரிய முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு உனக்கும் இதே மாதிரி ஒரு தப்பான ஒரு பேரை வந்து வர வச்சுட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான். அவன் குடும்பத்தால நம்ம தான் மேலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பத்திரிகையில கூட உன் பேரு வந்து எவ்வளவு அசிங்கமா தெரியுமா இருக்கு. ஊருக்குள்ள நடக்கவே முடியல. எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கேக்குறாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, எப்படி திடீர்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தோணுது. நீ தேவையில்லாம இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பையனுக்கு நீங்க ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றீங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான், பட் அதை பத்தியெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. எனக்கு எந்த அளவுக்கு அது அவமானமா இருக்கு அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்க தங்கச்சி பையன் அப்படிங்கறதுக்காக அவன் என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவனால எந்த அளவுக்கு இந்த குடும்பம் அவமானப்பட்டு இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் தங்கச்சி பையனால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரல. இப்ப கூட கோவிலோட நகை காணாம போச்சு. அது எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்து ஈஸ்வரியோட மானத்தை காப்பாத்தினது யாரு? ஏன் மருமகன் தானே. நீயா ஏதாவது பண்ண? இங்க பாரு ஈஸ்வரி, நம்மளை சுத்தி பெரிய சூழ்ச்சி நடக்குது. எப்படியாவது மாப்பிள்ளைய வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம், உனக்கு எதிரா திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சதிகாரங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க. நீ தயவு செஞ்சு அவங்க சொல்றத நம்பாத. என்னைக்குமே ஓ முடிவெடு. உனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை இப்படி ஒரு வேலையை பண்ண மாட்டாரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு, போதும் நிப்பாட்டுங்க, உங்க பேச்சை இதுக்கு மேலேயும் நான் கேட்டுக்கிட்டு முட்டாளாக விரும்பல. நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அவன்தான். இதுக்கு மேலும் நான் கண்டிப்பா ஏமாற மாட்டேன். அவனை நான் சும்மாவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து சொன்னதோட ஈஸ்வரி கையில ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாரு ஈஸ்வரி, தப்பான முடிவு எடுக்காத. ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் வழியில யாரும் குறுக்க வராதிங்க. என் வழியில யாரும் குறுக்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவ ஏன் இப்படி அடுத்தடுத்து தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா எடுத்த முடிவுதான் சரி. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இப்படி ஒரு முடிவெடுத்தா யாருக்கு பிரச்சனை? அவளுக்கு தான் பிரச்சனை. நீ பாட்டுக்கு அவளுக்கிட்ட சொல்லி கொடுத்து அவளை இன்னும் கோபமாக்கிட்டே இருக்க. நீ தேவையில்லாத காரியத்தை பண்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு வேணும்னா அவன் பண்றது எல்லாமே சரியா இருக்கணும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அவனால நாங்க ஒரு தடவை எங்க அம்மாவை இழந்துட்டோம். மறுபடி என் அக்காவை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. அக்கா, நீ இப்ப எடுத்த முடிவுதான்க்கா சரி அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி அவங்களோட அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. தடுக்கிறதுக்கு ரேவதியும் இல்ல. ஈஸ்வரி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாளே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா நேரா அவங்க மாடிக்கு போறாங்க. போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிட்டு அக்காவை அந்த டிரைவர் பயலுக்கு எதிரா நான் தூண்டி விட்டுட்டேன். இப்ப அக்கா ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த டிரைவர் பயலை காலி பண்றதுக்கு கிளம்பிட்டா. இனிமே அந்த டிரைவர் பயலால நமக்கு பிரச்சனையே இருக்காது. அக்கா காரியம் டிரைவர் பயலை காலி பண்ணதுனால அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் நீங்க இந்த ஊருக்குள்ள தலைவர் ஆகிடலாம். இனிமே இது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதை கேட்கறதுக்கே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம நினைச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடந்துரும் போல அப்படின்னு.
அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இனிமே நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் ராஜா நேரா என்ன பண்றேன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. அப்போ நம்ம ரோகிணி சொல்றாங்க, அப்பா இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், பாட்டி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லுங்க, பாட்டி கண்டிப்பா வந்துட்டு கார்த்திகை காப்பாத்துவாரு. இதை கேட்டதும் ராஜாவும் சரி நான் இப்பவே அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு நேரா அவரு பரமேஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி பயத்துல நேரா சாமி கிட்ட போயிட்டு, கடவுளே ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, சித்தி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய கலவரத்தை கொண்டு வராங்க, நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும் அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேரா அவங்க பாட்டிய அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி ராஜாவை பார்த்ததும், ஐயா வாயா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது, முக்கியமான ஒரு வேலையா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டேன், அதனாலதான் வந்து என் பேத்திகளை பார்க்கவே இல்லை. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மா அதை விடுங்கம்மா, வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்ற, என்ன பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா இது மாதிரி வீட்டுல கொண்டாந்து ஈஸ்வரி நகையை கொண்டாந்து வச்சிருந்தா, அந்த நகை திடீர்னு காணாம போயிட்டு, அது காணாம போனதுக்கு யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் வீட்டுல இருக்கிற சந்திராவும் தான். ஆனா இப்ப மாப்பிள்ளதான் அந்த நகையை எடுத்திருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி தப்பா நினைச்சிட்டா. அதோட பத்திரிகையிலும் அவ பேரு வந்துருச்சா, வந்ததோட அவ செமையா கோவப்பட்டு மாப்பிள்ளைய காலி பண்றேன் அப்படின்னு ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, கார்த்தி மாப்பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அம்மா உங்களால மட்டும்தாம்மா ஈஸ்வரியை தடுக்க முடியும், இப்படியாவது போய் தடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா அவ இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்கு முடிவு பண்றது, ஐயா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என் பேரனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு பாட்டி கிளம்புறாங்க. ஐயோ என் பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அந்த ஈஸ்வரியால அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நகையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பயங்கர குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அத்தைய பார்த்துட்டு, என்ன இது அத்தை வராங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஈஸ்வரி கையில ஆயுதத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு, ஏன் அத்தை இவ்வளோ கோவத்தோட வராங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு, எங்க அம்மாவை 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பம் எப்படி அவமானப்படுத்துச்சோ அதே மாதிரி இப்பயும் என்ன அவமானப்படுத்தி என்னை காலி பண்ணலாம் அப்படின்னு உன் குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்ன பேசுறீங்க, அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ வந்திருக்க, என்ன வந்துட்டு பிடிச்சு கொடுத்துட்டா நீ நிம்மதியா என் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்கு தானே நீ இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஐயோ அத்தை ஏன் இப்படி என்ன தப்பாவே நினைச்சுக்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பாருங்கத்த, நம்ம குடும்பத்து மேல விழுந்த இந்த பழிய எப்படியாவது வந்துட்டு நீக்கணும், உங்களை தலைவர் பதவியில மறுபடியும் உட்கார வைக்கணும், மக்கள் கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எடுத்து சொல்லணும், அதுக்காக தான் அந்த நகையை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்ட நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் போய் நாடகத்தை நிப்பாட்டு, நீ எப்படி பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தினியோ அதே மாதிரி இப்பயும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லவா மாதிரி அப்படின்னு ஈஸ்வரி ஆயுதத்தை காமிச்சு, நீ இனிமே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆயுதத்தை காமிக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு, அத்தை ஏன் இப்படி தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம பரமேஸ்வரி வராங்க, ஏ ஈஸ்வரி அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அவங்க பாட்டிய பார்த்ததும் அவங்க அத்தைய பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி டக்குன்னு ஹீரோவுக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு என்ன காரியம் பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வாடி வா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டி எங்க அம்மாவை காலி பண்ணியல்ல, இப்போ அதே திருட்டு பட்டம் என் மேல வந்து விழுகுது, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மா மாதிரி நானும் திருடி இருப்பேன் அப்படின்னு என் மேல அவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா, நீ தான் காரணம், அன்னைக்கு எங்க அம்மாவை அவமானப்படுத்தின, இன்னைக்கு உன் பேரனை என் வீட்டுக்கு அனுப்பி என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறேன், இந்த வாட்டி நான் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, கோவப்பட்டு நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும்
இப்படி முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை நீ ஏதாவது பண்ண அப்படின்னா அது யாருக்கு நட்டம்? உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு தானே ஒரு பெரிய பிரச்சனையாகும். இங்க பாரு, என் பேரை உண்மையை கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளயும் நீ தேவையில்லாம இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ இப்ப நவந்துரு, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்ப அந்த இடத்துக்கு ராஜா ரோகிணி எல்லாரும் வந்துடுறாங்க. மயிலு டக்குன்னு அவங்க அத்தை பக்கத்துல வந்துட்டு, அத்தை ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல ஏதாவது கொடுக்க வந்தீங்க அவ்வளவுதான். அதுக்கு ராஜா சொல்றாரு, சரி ஈஸ்வரி, ஒருவேளை உனக்கு மாப்பிள்ளைய காலி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு அப்புறம் நீ இதை பண்ணு அப்படின்ட்டு அவரு முன்னாடி வந்து நின்னுக்கிறாரு. இத பார்த்துட்டு ரோகிணி அதிர்ச்சி ஆகி, ஐயோ அம்மா, அப்பாவுக்கு ஏதாவது ஆகினுச்சு அவ்வளவுதான், அப்பாவை எதுவும் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி ரோகிணி வந்து நிக்கிறாங்க. அப்ப ரோகிணிய பார்த்துட்டு மயில வந்து முன்னாடி நிக்கிறாரு. இங்க பாருங்கத்த, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்ப நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து நின்னத்தோட ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராக இப்படி சதி பண்றீங்களா? அந்த டிரைவர் பையன் பண்ண தப்பு உங்க யாருக்குமே கண்ணுக்கு தெரியல, ஆனா நான் பண்றதுதான் உங்க எல்லாருக்குமே தப்பா தெரியுது. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ள அப்படி பண்றவரே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள உண்மையை கண்டுபிடிச்சு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட நிரூபிப்பாரு. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம உன் தங்கச்சி சொன்னா அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளைய காலி பண்ணிட்டா உண்மையை கண்டுபிடிச்சிடலாமா? அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? நீ பாட்டுக்கு சுலபமா முடிவெடுத்துட்டு வந்து நிக்கிற, நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி கோவத்துல நிக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் கொடு. நாளை காலையிலக்குள்ள அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா நிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அது மட்டும் இல்ல, கண்டிப்பா வந்துட்டு சிவகாமி அந்த நகையை எடுத்திருக்க மாட்டா. அதுக்கு பின்னாடி அந்த முத்துதான் இருக்கான். இது எல்லாமே கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரிய வரும். அன்னைக்கு நான் வந்துட்டு உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரி நேரா அவங்க பேரன் கார்த்தியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட நிக்கிறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு, தலைக்கு வந்து இது இப்படி மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? ஸ்மால் பிசினஸ் மாதிரி கேர்ள்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? ஸோ நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் 499க்கு உங்களுக்கு கிளிப்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் கொடுக்குறோம். ஸோ 499க்கு என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ், கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் 6 பீசஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதுவும் அட்ராக்டிவ் கலர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மொத்தமா 18 கிளிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ், கிட்ஸோட ஹேருக்கு ரொம்ப அழகு கொடுக்கிற பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன்ல வேணும் அப்படிங்கறதுல கூட நாங்க எடுத்து தரோம். ஸோ பட்டர்ஃப்ளை டிசைன்ல இருக்கு, ஹார்ட் டிசைன்ல இருக்கு, மிக்கி மவுஸ் டிசைன்ல இருக்கு. ஹார்ட் டிசைன்லயே ரொம்ப சூப்பரான கிளாசி லுக்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கிளிப்ஸ் வேணுமோ நீங்க பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். தனியா வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 499க்கு கொடுக்குற இந்த காம்போ ஆஃபருக்கு நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபர் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.